ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரவதோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கேற்ற ஒரு சைட் டிஷ்ஷும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அது கூட 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் இடித்து வச்சது, கொத்தமல்லி தேவையான அளவு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி நல்லா பொடியாக அறுத்து வச்சுக்கோங்க, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி விட்டுக்கோங்க. இது தோசை மாவு பதத்துக்கெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா தண்ணியாக இருக்கணும். நமக்கு மோர் மாதிரி நல்லா தண்ணியாக நீங்கள் எடுத்து ஊற்றுனீங்கன்னா நல்லா ஃப்ளோ ஆகணும். அந்த மாதிரி நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ஊற்றும் போது நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும். அதை ஒரு 20 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம சட்னி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 20 to 30 தேங்காய் சின்னசாக பீஸ் பண்ணி வச்சுது, 5 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 3 காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை தேவையான அளவு, கடைசியாக உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சட்னி ரெடி. நம்ம இப்போ தாளித்து கொட்டலாம். கருவேப்பிலை இந்த மாதிரி தாளிக்கும் போதே சேர்த்தாதீங்க, அது ரொம்ப தீஞ்சிரும். இந்த மாதிரி தனியாக வச்சு அது மேலே ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு சைட் டிஷ் ரெடி. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி தனியாகவும் அடியில் அந்த ரவை தனியாகவும் செட்டில் ஆகிருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு, தண்ணி கம்மியாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ரவை அந்த 20 மினிட்ஸில் வாட்டர் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அதனால் நல்லா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஃப்ளோ ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைனா ரவை கீழே போய் செட்டில் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தவாவில் ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தவா நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஊற்றும் போது அந்த ஓட்டை வரும், இல்லைனா வராது. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தவாவை. ஃபஸ்ட்டு சைட்லேருந்து ஊற்றுங்க. அப்புறம் மீதி சென்டர் தேவையான இடத்துல மட்டும் ஃபில் பண்ணுங்கள், இல்லைனா சென்டரில் மட்டும் அதிகமாக ஆயிரும். தோசை ஊற்றின உடனே எண்ணெய் ஊற்றாதீங்க. ஒரு 30 to 50 செகண்ட்ஸ் விட்ட அப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் மாதிரி வரும். இதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைங்க. நார்மல் தோசையை விட இது கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகும். இப்போ பாருங்கள், சைடெல்லாம் நல்லா ரோஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் திருப்பி போடுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா ரோஸ்ட் மாதிரி வந்திருக்கு. இந்த சைடும் நல்லா கொஞ்ச நேரம் வேக விடுங்க. அதுவுமே லைட்டாக ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு ரவை தோசை ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.